ஒரு படத்துடைய ட்ரெய்லர் வந்தாவே இது அந்த மாதிரி இருக்குது, இது இந்த மாதிரி இருக்குங்கிற விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதுவும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான படங்கள், அதாவது கல்கி அந்த 2898 AD அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் இத்தனை நாளும் எப்போ வரும்னு ஒரு ஆர்வத்தோடு காத்துட்ருந்தாங்க. அந்த ஆர்வத்தோடு காத்துட்ருந்தவங்க இந்த ட்ரெய்லரை பார்த்து ரொம்ப பிரமாதமாக இருக்குது சார், ரொம்ப மிரட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி பிரமாதப்படுத்தி பேசுகிறாங்க. ஆனால் ஒரு சிலர் அவங்க வேறு ரசிகராக இருக்கலாம், வேறு நடிகருடைய ரசிகர்களாக இருக்கலாம், அவங்களுக்கு இதை பார்த்து இந்த மாதிரி நம்ம ஆள் இது வரலையே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கூட இருக்கலாம். அது இயற்கை தானங்க. இது வரைக்கும் வராத இது வரைக்கும் எந்த ட்ரெய்லரும் இந்த அளவுக்கு வந்ததில்லை. ஏன்னா இது 600 கோடி பட்ஜெட் படம், அதுக்கு ட்ரெய்லர் எப்படி விடணுங்கிறதுக்கு அவங்களுக்கு தெரியாதா என்ன? அதுதான் முக்கியமான நடிகர்கள் அமிதாப் பச்சன், உலகநாயகன் கமல்ஹாசன், பிரபாஸ் ஹீரோ. அவர் ஒரு மகாபாரதத்தில் உள்ள ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரில் நடிக்கிறார் அமிதாப் பச்சன். இவர் வில்லனாக நடிக்கிறார் உலகநாயகன் கமல்ஹாசன். தீபிகா படுகோனே ஹீரோயினாக நடிக்கிறாங்க. அவங்க முதல்ல இப்போ சொந்த குரலில் தெலுங்கு பேசியிருக்காங்க. இந்த மாதிரி இவ்வளோ சிறப்புகள் இருக்கும்போது அந்த படத்தினுடைய இது எந்த அளவுலையும் குறை இருக்கக்கூடாதுங்கிற ஒரு இதில் தான் அவங்க போட்டிருப்பாங்க. நேற்று சாயங்காலம் 6 மணிக்கு மேலே ட்ரெய்லர் வெளியாச்சு. அதில் குறிப்பாக கமலுடைய கதாநாயகன் பிரபாஸ் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. இந்த படத்தினுடைய மையமே பிரபாஸ் தான், ட்ரெய்லரினுடைய மையமும் அவர் தான் ஆக்ரோஷமாக ஆவேசமாக இறங்குறாரு. அந்த இதெல்லாம் பார்க்குறாரு, பிரமாதமாக அவர் முன்னிலைப்படுத்தி ட்ரெய்லரில் இருக்குது. ஆனால் பேசப்படுறது பூரா யாருன்னா கமல்ஹாசனை. இது லார்ட் ஆஃப் ரிங்ஸினுடைய அந்த கொல்லுங்கிற அந்த ஒரு கேரக்டர் இருக்குது, அந்த கேரக்டர் மாதிரியே இருக்குது. அது மாதிரியே ஒரு மேக்கப், அதாவது அந்த மேக்கப் எப்படின்னா, நீங்கள் நம்ம இந்தியன் 2ல் ஒரு கிழவன் வேஷம் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு வயதான இதுதான். ஆனால் கண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா கோழி முட்டை மாதிரி சைஸாக பெருசாக இருக்கும். ஒரு கண்ணில் ஒரு உக்கிரம் இருக்கும். முகத்தை பார்க்கும்போதே பயங்கர ஒரு உணர்வு வரும், நமக்கு பயங்கரம் ஏற்படும். ஐயோ இவ்வளோ பயமாக இருக்குங்கிற ஒரு அச்சம் ஏற்படும். அந்த அளவுக்கு ஒரு உக்கிரமான இதில் அந்த இப்போ ட்ரெய்லரில் செகண்ட்ஸாக போகும் அந்த கேரக்டரு இந்த ட்ரெய்லரில். அதுதான் சிலாகிச்சு பேசுகிறாங்க. இன்றைக்கி அந்த ட்ரெய்லர் வெளியிட்ட இடங்களில் எல்லாமே கமல்ஹாசனை தான் பேசுகிறாங்க. பிரபாஸ் ஹீரோ, அவரை பற்றி 4 வார்த்தை பேசக்கூடாதுன்னா ஹீரோயின் தீபிகா படுகோனே இருக்காங்கல்ல, அவங்கள திட்டி பேசுகிறாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்களா? உண்மை அதுதான். ஆந்திராவில் ரொம்ப அந்த அம்மாவை ட்ரோல் பண்ணிட்டாங்க. இந்த அம்மாவை ஏன் தெலுங்கு பேச விட்டீங்க, சொந்த குரலில் பேசுகிறேன்னு சொல்லி தெலுங்கை கொலை பண்ணிட்டாங்க, தெலுங்கு நல்லா இல்லை அப்படின்னு தீபிகா படுகோனை பற்றி ரொம்ப மட்டமாக பேசுகிறாங்க. 30 கோடி சம்பளம் வாங்கினில்ல, அது கொஞ்சமாச்சும் நீ தெலுங்கு அக்கறையோடு படித்து நீ பேச வேணாமா? இந்த ஃபிடாங்கிற ஒரு படம் வந்தது, சாய் பல்லவி ஹிந்தி பேசியிருப்பாங்க. அந்த பொண்ணு இந்த ஹிந்தி பேசுகிறதுக்காக எவ்வளோ தூரம் மெனக்கெட்டு அதை படித்து ட்ரைனிங்லாம் எடுத்து பேசலையா? அது அந்த மாதிரி பேசியிருக்குல்ல. நீ ஏன் இந்த மாதிரி பேசலை? தெலுங்கு கொலை பண்ணிட்ட அப்படிங்கிற ஒரு குற்றம் இருக்குது. இன்னொன்று RRR அப்படின்னு ஒரு படம் ஆந்திராவில் வசூலில் ஒரு பெரிய சாதனையை புரிஞ்ச படம், எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ அந்த சாதனையை இந்த படம் ஆந்திராவில் உடைக்குது. எப்படிங்கிறீங்களா? இப்போ அங்கே கட்டணங்கள் இந்த இஷ்டத்துக்கு வச்சுக்கலாம். இங்கே தமிழ்நாடு மாதிரி கிடையாது. இப்போ ஆந்திராவுடைய சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு அவர் வர்றாரு, இனிமேல் அவர் பதவி ஏற்றுக்கிட்டு வந்துடுவார். அவருடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு வைஜெயந்தி மூவிஸ், அந்த கல்கி படத்தினுடைய தயாரிப்பாளர், 2 பேருமே பேசி நீ எப்போ எத்தனை ஷோ வேணாலும் நடத்து, எப்படி வேணாலும் பண்ணுங்கன்னா, இன்றைக்கி அந்த RRR கலெக்ஷனை
அதை விட அடித்து தள்ளி தான் இந்த கல்கி படத்தினுடைய முன்பதிவு. அப்படி சொல்கிறாங்க. ஆந்திராவில் ஜெயன் இருக்குது சார். இனிமேல் சினிமாக்காரங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். அந்த ஜெகன்மோகன் ரெட்டிக்கும் இவருக்கும் பகை, அதாவது வைஜந்தி மூவிஸ்காரங்களுக்கும் பகை. அதை ஏற்கனவே ஒரு பதிவில் சொல்லியிருக்கேன். 2 பேருமே முட்டலும் மோதலுமாக இருந்தாங்க. அப்போ ஜெகன்மோகன் ரெட்டி என்ன சொன்னார், உங்களுடைய கல்கி படம் வரட்டும், அது எப்படி ரிலீஸ் ஆகுது, அது என்ன இது பண்ணுறது, அதை எப்படி பார்க்குறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை பண்ணார். அதை இவர் அந்த வைஜந்தி மூவிஸ் என்ன சொன்னார், பார்க்கலாம், நீ ஜெயிக்கிறியா நான் ஜெயிக்கிறியான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த சினிமா பீப்புள் பூரா சேர்ந்து ஜெகன்மோகன் ரெட்டியை காலி பண்ணிட்டாங்க. படுதோல்வி அடைஞ்சிட்டார். இப்போ நம்ம இவர் என்டிஆருடைய மருமகன் அவர் முதலமைச்சராக வந்துட்டார். ஒரு காலத்தில் எப்படி ஜெயலலிதா கமல் சாரை உன்னுடைய படம் வந்துடுமான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பிரச்சனை பண்ணி, நீ காலிலெல்லாம் விழுகணும், அப்போ தான் அவன் படம் வெளியாகும் அப்படின்னு சில பேரை சொல்ல வச்சு அவங்கெல்லாம் சொல்லி, அதெல்லாம் முடியாது, இது நியாயமான படம் சொல்லி கோர்ட்டுக்கு போனார், ஜெயிச்சார். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அந்த நினைவு தான் அப்போ வந்தது. சரி, இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸ்னு ஒரு படம், நம்ம குணா படத்தினுடைய பாடலை பிரமாதமாக பாட்டு பாடி அந்த படம் கலெக்ஷன் பிரமாதமாக போச்சு. அந்த இப்போ ப்ரொடியூசரே என்ன பண்ணாருன்னா, அந்த உலகம் முழுக்க எங்களுக்கு 250 கோடி வசூல் அப்படின்னு பெருசாக சொன்னார். இப்போ என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த மாதிரி பகிரங்கமாக சில பேர் பெருமைக்காக சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது அவங்களுக்கே வினையாக சேர்ந்துடும். தமிழ்நாட்டிலையும் அப்படித்தான். என் படம் வெற்றி அவ்வளோக்கா வசூலாகிடுச்சு, இவ்வளோ வசூலாகிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் கணக்கு பண்ணிவிட்டு வருமான வரி கேட்கும்போது படத்தினுடைய ப்ரமோஷனுக்காக நாங்கள் அந்த மாதிரி சொன்னோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் என்ன ஆச்சுன்னு சொன்னால், இந்த மஞ்சுமல் பாய்ஸ்க்கு தயாரிப்புக்கு ஒருத்தர் கடன் கொடுத்துருந்தார். அவர் எவ்வளோ 20 கோடியோ எவ்வளோ கொஞ்சம் பணம் கொடுத்துருந்தார். இவங்க 250 கோடி வரைக்கும் வசூலாச்சுன்னு சொன்னாங்கல்ல. ஆனால் அவருக்கு சரியான முறையில் அந்த பணத்தை பட்டுவாடா பண்ணலை. இதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா, போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டார். போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணி கோர்ட்டுக்கு போயிட்டார். இதை விசாரித்த அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, அந்த பேங்கில் போய் செக் பண்ணாங்க. பேங்கில் போய் செக் பண்ணால் 20 கோடி தான் இருக்குது, மீதி 200 கோடி எங்கே? ஹவாலாவில் ஃபாரினில் விட்டுட்டீங்களா, ஹவாலா போயிடுச்சா அப்படின்ட்டு ஒரு இதில் என்ஃபோர்ஸ்மெண்ட்டு அந்த டைரக்டரேட்டுக்கு இப்போ கேஸ் போயிடுச்சு. இப்போ அவங்க பிடிச்சி ராவிக்கிட்டு இருக்காங்க. இப்போ 250 கோடியில் 20 தான் இருக்குது, மீதி 200 எங்கே? அதை தான் கேட்குறாங்க. சும்மா மஞ்சுமல் பாய்ஸ் தயாரிப்பாளர்கள் எல்லாமே ஆடி போயிருக்காங்க. ஏன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட்டுன்னு வந்துருச்சுன்னு சொன்னாங்க, அவங்க கிடிக்கு இப்படி போடுவாங்க. அவங்களுடைய அதாவது ரொம்ப மொட்டத்தனமான ஒரு நடவடிக்கை இருக்கும். இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸ் இந்த ஹவாலா அப்படிங்கிறதுல மாட்டினாங்கன்னா இன்னும் சில நடிகர்கள் மாட்டுவாங்க, நடிகர்களே மாட்டுவாங்க. உதாரணமாக பிருத்திவிராஜ், அவர் ஏற்கனவே அவர் ஃபாரினில் தான் படங்கள், என்னுடைய படங்கள் அதிகமாக கலெக்ஷன் அப்படின்னு அவர் கணக்காட்டிக்கிட்டு இருந்தார். இதனால இந்தியாவில் மொத்தம் கலெக்ஷன் ஆக மாட்டேது, ஃபாரினில் மொத்தம் கலெக்ஷன் ஆகுதுன்னா இது ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்குது, இது ஒரு கணக்கு காட்டுறதுக்காக இந்த மாதிரி இது பண்ணுறாங்க, அப்போ ஹவாலா நடக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருந்தது. இப்போ இந்த மஞ்சுமல் பாய்ஸில் அநேகமாக அந்த அவங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் நினைக்கிறபடி இதில் மோசடி நடந்திருந்தால் எல்லாருமே மாட்டுவாங்க. சரி, அடுத்து தனுஷ் 50வது படம் ராயன். இந்த படம் அவர் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்க படம். சன் பிக்சர்ஸ் தான் தயார் பண்ணியிருக்காங்க. இந்த படம் ஜூலை 26 ரிலீஸ்னு அறிவிச்சிருக்காங்க. இதே தேதியில் வணங்கான் ஜூலை ரிலீஸ்னு வந்திருக்கு. இப்போ ஏற்கனவே இந்தியன் 2 வர்றதாக இருந்தது, அது தள்ளி போனதுனால
இப்போ போட்டி வணங்கான் அண்டு ராயன் இப்படி முட்டி மோதிக்கிட்டு இருக்கு. வணங்கான் படம் ரொம்ப எதிர்பார்க்கிற படம், பாலா படம். இப்போ இந்த படத்தை ஜூலையில் முன்னாடி வெளியிடுறதா பின்னாடி வெளியிடுறதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா இது ஒரு வார படம் அப்படின்னு நினச்சிருவாங்க, தியேட்டர் கிடைக்கிறது கஷ்டம், வசூல் பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. சரி, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்க்கலாம். நாளை சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.